السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال تعالى: يا أيها الذين آمنوا هل أدلكم على التجارة تنجيكم من عذاب عظيم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மின் மீது செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த அல்லாஹ்விற்கு பிடித்தமான இந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலே கலந்து கொண்டு அடுத்துள்ளான விஷயத்திலே நாம் எல்லாம் செவியுறுகிறோம். இது அல்லாஹ் தஆலா நம்மின் மீது ஏற்படுத்திய மிக பெரும் ஒரு பொக்கிஷம், ஒரு கிருபை, ஒரு பாக்கியம் என்று அலாதியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பானவர்களே, விஷயத்திற்கு வருகிறேன். தினம் ஒரு பயான் என்ற விஷயத்திலே இன்றைய நாம் பார்க்கக்கூடிய விஷயம், பொதுவாக மனிதர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்திலே முக்கியமாக நாடுவது, அவர் முக்கியமாக செயல்படுத்துவது என்று எதை நாம் பார்ப்போம் என்று பார்த்தால் வியாபாரம்தான். ஒருபுறம் இமாம்கள் பள்ளியில் அழைத்து கொண்டிருப்பார்கள், தொழுவிக்கு வாங்கன்னு. ஆனால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இப்படி யோசிப்பார்கள்: என்னுடைய குடும்பத்தை நான் தான் காக்க வேண்டும், தொழுதால் மட்டும் போதுமா என்று யோசிப்பார்கள். அந்த வகையில் மனிதர்கள் சிந்திக்கின்ற விஷயத்திற்கு இமாம்கள் வந்து விடுவார்கள். ஏன்? ரப்பூல் ஆலமீனே இறங்கி வந்து விட்டான். எப்படி என்று பார்த்தால், மனிதன் இன்றைய காலத்திலே அல்ல, எப்பொழுதுமே சரி, வியாபாரம் என்றாலே அவனுக்கு மிக மிக பிடித்த ஒரு காரியம். அதை செய்வதற்கெனவே இந்த உலகத்திற்கு வந்ததை போன்று அவர்கள் அனைவரும் நினைத்துக் கொள்வார்கள். விஷயத்திற்கு வருவோம். ரப்பல் ஆலமீனே அவனினுடைய விஷயத்திற்கு இறங்கி, ஏன் வியாபாரம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து நாம் அடியார்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுவோம் என்று ரப்பல் ஆலமீனே செய்கின்றான். தன் திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட நல்விசுவாசிகளே, நல்லடியார்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை பற்றி அறிவிக்கட்டுமா என்று ரப்பல் ஆலமீன் தன் அடியாரிடத்திலே கேட்கின்றான். வியாபாரம் என்று இந்த உலகத்தில் நீங்கள் அலைகின்றீர்களே, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் ஒரு கட்டுத்தரவா அறிவிக்கட்டுமா என்று ரப்பல் ஆலமீன் கேட்கையில் சொல்லுகிறான். அடுத்தது அவனே சொல்லுகிறான்: துஞ்சிக்கும் மின் அதாபின் அஸீம், நீங்கள் செய்கின்ற வியாபாரம் உலகத்தோடு அடியோடு முடிந்துவிடும். ஆனால் நான் அறிவிக்கக்கூடிய இந்த வியாபாரம் நாளை மறுமையையும் தாண்டி அதாவே என்னும் நரகத்தினுடைய வேதனை இருக்கின்றதல்லவா, அதை உங்களை விட்டும் நீக்கிவிடும், உங்களை விட்டு தவிர்த்துவிடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்ட பிறகு சொல்லுகிறான்: துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, முதல் வியாபாரம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதுவரையும் ஈமான் கொள்ளுகிற வியாபாரம். அல்லாஹுவையும் அவனுடைய தூதுவரையும் வியாபாரம் கொள்ளும், அவனுடைய தூதுவரையும் என்ன செய்கிறது? ஈமான் கொள்ளுகிற முதல் வியாபாரம். இந்த வியாபாரத்தை மனிதர்கள் எவ்வாறு செய்வது என்று பார்த்தால், மேற்குறித்தானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த திருக்கலிமாவை என்ன செய்வது? நாமும் ஏற்பது. அந்த வியாபாரத்தின் மூலமாக, அந்த கலிமாவின் மூலமாக நம்மளும் பயன் பெறுவது. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அனைத்து முஸ்லிமான ஆண்களும் பெண்களுக்கும் எடுத்து கூறி, அவர்கள் அல்லாதவர்கள், காபினானவர்கள், அவர்களுக்கும் எடுத்து கூறி இந்த கலிமாவை வலுப்படுத்த வேண்டும். மேலும் ஈமான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உள்ளத்தில் மத்தியிலே பலமாக இருக்க வேண்டும். ஈமான் பலமாக இருந்தால்தான் எல்லா விதமான அமல்களும் பலமாக ஆகும். ஈமான் ஒருவருக்கு பலம் இல்லை என்று சொன்னால் அவருடைய அமல்களை நாமே எடுத்து பார்த்து விடலாம், இலகுவாக தெரிந்துவிடும். ஒரு முஸ்லிமான மனிதர் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார். அவரை பார்த்தால் ஈமான் இல்லை என்று எப்படி கண்டுபிடிப்பது? தொழுக வரவில்லை, நோன்பு
ஜக்காத்து கொடுக்கவில்லை, அப்பொழுது அவர்களுடைய ஈமான் சரியில்லை என்றுதான் நாம் எல்லாம் சொல்லிவிட முடியும். ஆக முதல் வியாபாரம் ரப்புல் ஆலமீன் சொல்லுகையில் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வையும் அவருடைய தூதுவரையும் ஈமான் கொள்ளுங்கள். இது முதல் வியாபாரம். இரண்டாவது வியாபாரமாக சொல்லும் பொழுது துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், இரண்டாவது உங்களுடைய பொருள் உங்களுடைய நஃப்ஸ் இரண்டிற்கும் அல்லாஹ் தஆலா இடத்திலே செய்யுங்கள், போராடுங்கள், முயற்சி செய்யுங்கள், முஜாஹத் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே துஜாஹிது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், போரிடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றான். போர் என்பது நபியுடைய காலத்திலேயே முடிந்துவிட்டது. ஆனால் நம்முடைய காலத்திற்கு ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இன்னும் தாயமாக இன்னும் நிலையாக இருக்கின்றான் என்று பார்த்தால், அன்பானவர்களே, நமக்கு ஒரே ஒரு விஷயம் விளங்குகிறது. வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், இரண்டே இரண்டு சொல்லியிருக்கின்றான். ஒன்று உங்களுடைய பொருள், இன்னொன்று உங்களுடைய உயிர்கள். உயிர்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் போரில் நிற்க முடியும். இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்று பார்த்தால், அன்பானவர்களே, பொருட்களை கொண்டு ஜக்காத்து செய்யுங்கள், ஆனால் வீண்வரை மட்டும் செய்யாதீர்கள். வீணாக மது வாங்குவது, மாறு செய்வது, சூதாடுவது என்று உங்களுடைய பொருட்களை வீணாக கழிக்காதீர்கள். உங்களுடைய உயிர்களை நீங்களே என்ன செய்து கொள்ளாதீர்கள், கொன்று கொள்ளாதீர்கள். அதற்கென ஒரு அதாபை வைத்து அதற்கென்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அழித்து கொள்ளாதீர்கள். மாறாக அந்த உள்ளத்தை, அந்த பொருட்களை அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வினிடத்திலே நீங்கள் பங்கிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இருவிதமான வியாபாரத்தை என்ன செய்கின்றான், நம் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுக்கிறான். இதனின் மூலமாக என்ன நல்பயன் என்று பார்த்தால், அல்லாஹ் தஆலா அழகாக கூறுகிறான், வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும், உங்களுக்கு தாலிக்கும் கைருல் லக்கும், இதனின் மூலமாக உங்களுக்கு கைர் நலவு என்பது இருக்கிறது. என்னங்க, அதனால என்ன செய்யுங்க, வியாபாரமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதாபுன்னார் என்ற வேதனையை விட்டும் நம்ம அனைவர்களையும் காப்பான். எனவே இந்த நல்லதொரு வியாபாரத்தை செய்து முடிக்க நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தையும் தௌஃபீகையும் தருவானாக. முழுமையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கலிமாவிலே நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீகினை நம் அனைவருக்கும் தருவானாக. மேலும் இறை பொருத்தத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.